10 லட்சம் பேர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாடுகளில், தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் நடைபெற்ற மாநாடுகளில் இது போன்ற மாநாடு இந்த 5 வருடங்களில் எங்கும் நடைபெறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு திமுக மாநில மாநாடு அங்கே திருச்சியிலே நடைபெற்றது. எவ்வளவு ஒரு கிரேட் சக்சஸ். அதாவது அவன் இன்னொருத்த என்ன, அவன் பேர் என்ன, விமல்குமாரா நிர்மல்குமாரா, அந்த இதில் இருக்கிறானே, அந்த தமிழக வெட்டு கழகத்தை ஒத்துக்கிறான் இல்ல, அவனோ துணைத் தலைவரோ துணை பொதுச்செயலரோ, அவன் சொல்றான் 9 லட்சம் நாற்காலிகள் காலியா இருந்தான். ஏண்டா புறம்போக்கு, போட்டிருந்தே 3 லட்சம் நாற்காலிகள், போட்டிருந்து 3 லட்சம் நாற்காலிகள், ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேர் நின்று பாக்குற மாதிரி இடம் கேப் விட்டுருந்தாங்க. சோ டோட்டலா ஒரு 7 லட்சம் பேர் அந்த மாநாட்டு திடல்ல நிக்கலாம், உக்காரெல்லாம் நிக்கலாம். அதை தாண்டி வெளியே கூட்டம், அதை தாண்டி எங்க பார்த்தாலும் எல்சிடி 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. நாங்க நாற்காலி போட்டதே 3 லட்சம் தான். ஏன்னா 10 லட்சம் நாற்காலி போட முடியாது. 3 லட்சம் நாற்காலி தான் போட்டதுன்னு மாண்புமிகு அண்ணன் KN நேருவே தெரிவிச்சிட்டாங்க. 9 லட்சம் நாற்காலி காலியா இருந்துச்சான். ஏண்டா லூசு பசங்களா? அவன் விஜய் பின்னாடி ஒரு காம கூட்டம், பைத்தியக்கார கூட்டம், கோமாளி கூட்டம், ரசிகர் கூட்டம், அந்த மாதிரி கூட்டமா? கொள்கை கூட்டம். இந்த மாநாடு பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமியிலிருந்து, தற்கூரி விஜயிலிருந்து, பிஜேபியிலிருந்து, இன்னும் இருக்கிற அத்தனை பேருக்கும் டவுசர் லூஸா எல்லாருக்கும் பேதி ஆயிடுச்சு. எவ்வளவு மாத்திரை கொடுத்தாலும் பேதி நிக்கல, லூஸ் மோஷன் நிக்கல, எல்லாம் ஆடி போய்க்கிறோம். இந்த மாநாட்டை விமர்சனம் பண்றோம். அந்த மாநாட்டில் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான் பேசினார். வரவேற்புரை 2 மணி நேரம் மாநாட்டு நடத்திய மாண்புமிகு அமைச்சர் KN நேரு பேசினார். 40 நிமிடங்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மட்டும் தான் பேசினார். மாநாடு என்றால் எல்லாரும் பேசணும் இல்லையா? திரு MK ஸ்டாலின் மட்டும் தானே பேசினாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி மாநாடு நடத்தினா 3 நாள் நடத்தினாரா? அவன் தற்கூரி விஜய் மாநாடு நடத்தினானா அவன் 3 நாள் நடத்தினானா? பிஜேபி மாநாடு நடத்தினானா 3 நாள் நடத்தினானா? சீமான் மாநாடு நடத்தினா 3 நாள் மாநாடா? அந்த காலம்லாம் போயிடுச்சியா? இப்ப தேர்தல் நேரம். ஒரு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் மட்டும் தானே பேசினார். ஆமாயா, அவர் தான். நான் சொல்லிட்டா குடியாத்துக்கு முறை தைரியமா பேசுவேன். திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இந்த முறை. இப்போ இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாளைக்குள்ள தேர்தல் அறிவிச்சிருவாங்க. நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க.